அதாவது முதல்ல இந்த சுக்ராஸ்தமனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள்ள வரும் பொழுது, அஸ்தமனம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, மறைந்து போகுதல் அப்படின்னு சொல்றா. எப்படி மறைவார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த சூரியனோடு இவர்கள் நெருங்கும் பொழுது, ஒரே கட்டத்துக்குள்ளேயே இப்ப இந்த சூரியனோட ஒரு சில கிரகங்களை கொடுக்கும் பொழுது பக்கத்துல அப்படின்னு போட்டிருப்பா, இல்லைன்னா அஸ்தமனம் அப்படிங்கிறது இஸ் அப்படிங்கிற மாதிரி கூட மென்ஷன் பண்ணி ஒரு பிராக்கெட்ல கொடுத்துருப்பா தெரியுமா ஜாதகத்திலே. ஆக அந்த கிரகங்கள் அந்த இடத்திலே அஸ்தமிக்கிறது என்று பொருள். சூரியனோடு ஒரு நெருக்கத்திலே வரும் பொழுது அப்படின்னு சொல்றார். இதுல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு சில டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பா. ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு 10ல இருந்து 14 டிகிரிக்குள்ள சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட ஒவ்வொரு கிரகங்களுமே அந்த டிகிரி, அந்த பாகை வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும். சூரியனோடு ஒரு 12 டிகிரிக்குள்ளாக சந்திரன் சம்பந்தப்படும் பொழுது சந்திரனுக்குரிய அஸ்தமனம் என்பது நடக்கிறது. அதே மாதிரி செவ்வாயை பொறுத்தவரை ஒரு 17 டிகிரிக்குள்ள, சூரியன் ஒரு 17 டிகிரி வித்தியாசத்துக்குள்ள வரும் பொழுது செவ்வாயானவர் அஸ்தமன தோஷத்தையும் பெறுகிறார். அதே மாதிரி புதனை பார்த்தோம்னா 14 டிகிரி அப்படின்னு கொடுத்திருக்கா. குருவை பார்த்தோம்னா 11 டிகிரின்னு கொடுத்திருப்பா. அந்த கணக்கிலே சுக்கிரனை பார்த்தோம்னா 10 டிகிரி வித்தியாசத்துல வரும் பொழுதே, சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு 10 டிகிரி வரும்பொழுது அஸ்தமனம் என்பது தொடங்கி விடுகிறது. அதே மாதிரி சனிக்கு பார்த்தோம்னா 15 டிகிரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பார். இப்படி இந்த சுக்கிரனானவர் சூரியன் இருக்கின்ற அந்த பாகையிலிருந்து ஒரு 10 டிகிரி பாகைக்குள்ளாக வரும் பொழுது இந்த அஸ்தமனம் என்பது நடக்கிறது. சரி, இதனால என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமாக குறிப்பாக நம்முடைய அந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கு இல்லையா, உபநயனம் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு கிரகப்பிரவேசம் ஆகட்டும், எதிர் சுக்கிரன் சுக்கிராஸ்தமனம் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்திருப்பா. அதே மாதிரி விவாகத்திற்கு கூட கொடுத்திருப்பார்கள். யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யஜுர்வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிராஸ்தமனத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி எதிர் சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த கிராமங்கள்லாம் ரொம்ப குறிப்பாவே பாப்பா தெரியுமா. ஒரு பிரயாணம் அப்படின்னு வரும் பொழுதும் சரி, அதே மாதிரி ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு புதுமனை புகுவிழா என்று வரும் பொழுதும் சரி, எப்படி இந்த சூல தோஷம் என்பதை பார்க்கிறார்களோ அதே போல இந்த எதிர் சுக்கிரனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொல்றார். நிறைய பேர் கிராமத்துல இந்த பெரியவாள்லாம் கேட்பா, வெள்ளி எங்க இருக்கு, எதிர் வெள்ளி ஆகாதாச்சே, அதனால இந்த திசையை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் அப்படின்னு வரும் பொழுது, இப்ப உதாரணத்திற்கு இன்னைக்கே பார்த்தோம்னா கூட இது நாள் வரை மேற்கு திசையிலே சுக்கிரனானவர் இருந்திருக்கிறார். இன்றைக்கு மேற்கே அஸ்தமனம் அப்படின்றத கொடுத்துட்டு 31ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா கிழக்கே உதயம் அப்படின்னு கொடுத்திருக்கா இல்லையா. ஆக இந்த மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து பார்த்தோம்னா சுக்கிரனை நாம் கிழக்கே தரிசிக்க முடியும். ஆக இது போன்ற குறிப்புகள் அத்தனையுமே நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது.